श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुज दयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगतस्तदितराणि मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कंठे यान्ति मंगलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे श्रीपराशरभट्टरुடைய श्रीरङ्गराजस्तवम् अति आश्चर्यமான ஸ்தோத்திர கிரந்தம். அதில் பூர்வ சதகம் நாம் அனுபவிச்சுட்டு வரோம். நேற்றைய தினம் 73வது ஸ்லோகம் அனுபவித்தோம். இன்றைக்கி 74வது ஸ்லோகம். இதில் சுவாமி இந்த ஸ்லோகத்திலையும் எம்பெருமானுடைய திருமேனி முழுவதையும் சேவித்து அனுபவிக்கிறார். அப்ஜன்யஸ்தபதாப்ஜம் अंचितकटी संवादि कौशेयकं किंचित तांडव गंधि संहननघं निव्याज मंदस्मितं चूडाचुंबि मुखांबुजं निजभुजा विश्रांत दिव्यायुधं श्रीरंगे शरतशतं ततयित पश्येम लक्ष्मी सखं अब्जन्यस्तपदाब्जम् अंचितकटी संवादि कौशेयकं किंचित्तांडवगंधि संहननकं निर्व्याज मंदस्मितं चूडाचुंबि मुखांबुजं निजभुजा विश्रांत दिव्यायुधं श्रीरंगे शरतशतं ततयित पश्येम लक्ष्मी सखं. தன்னுடைய திருவடிகளை பீட்டமான ஆசன பத்மத்தில் அழுத்தியபடி நிற்பவன், அழகான இடுப்புக்கு ஏற்றபடி பாங்காக பீதாம்பரத்தை இடையில் உடுத்தியவன், சற்றே நடனமாடுவது போல் நர்த்தனம் செய்வது போல காணப்படும் திருமேனி உடையவன், இயல்பாகவே ஒரு புன்னகை தவழும் திருமுகத்தை கொண்டவன், உயர்ந்த கிரீடத்தை தழுவியபடி உள்ள தாமரை போன்ற மலர்ந்த திருமுகத்தை கொண்டவன், தன்னுடைய திருக்கரங்களிலே இளைப்பாறும் எழிலான ஆயுதங்களை கொண்டவன். அப்படியான நம்பெருமாளை நாம் திருவரங்கத்தில் மேலும் ஒரு 100 ஆண்டு வணங்கி நிற்போமாக. இன்னும் ஒரு 100 ஆண்டு அந்த திருவரங்கத்தில் நம்பெருமாளை வணங்கி நிற்போமாக என்கிறார் சுவாமி. இந்த ஸ்லோகத்திலும் பெருமாளுடைய அவயவ அமைப்பை பேசுகிறது. திவ்யமங்கள விக்கிரகத்தில் திருவடிகளுக்கு ஆதாரமாக உள்ள பீடம் ஆசன பத்மம் என்பார். நேற்றைய தினம் சொன்ன மாதிரி பிள்ளைலோகாச்சாரியுடைய ஸ்ரீ வச்சன பூஷணத்தில் ஆசன பத்மத்திலே அழுந்தின திருவடிகளும் அப்படின்னு அனுபவிக்கிறார். அப்படி அந்த தாமரை மேலே திருவடியை வச்சுருக்கார். அழகிய இடுப்பிற்கு பாங்கான அழகிய திருப்பரி அட்டத்தை வஸ்திரத்தை உடையவர், பீதாம்பரத்தை உடையவர், அடியார்களை கண்ட ஆனந்தத்தாலே சற்றே நடனமாடுபவர் போல் விளங்கும் திருமேனியை உடையவர், செயற்கையாக கிடையாது இயற்கையாகவே உள்ள புன்முறுவலை உடையவர், கிரீடத்தோடு அணைந்த திருமுக மண்டலத்தை உடையவர், விரோதிகளை அழித்தலாகிய செயலை செய்து முடித்து விட்டதனாலே சக்கரத்தாழ்வார்லாம் அங்கே இளைப்பாறுகிறாராம் அவருடைய திருக்கைகளில். அப்படிப்பட்ட நம்பெருமாளை ஸ்ரீரங்கத்தில் இன்னும் ஒரு 100 ஆண்டு நாம் இங்கு சேவிப்போமாக. பக்தி மிகுதியாலே பட்டர் பார்க்கும் இடமெல்லாம் ஒரு வெளி தோற்றமாக நம்பெருமாளை காண்கிறார் என்பது இங்கு கருத்து. அப்ஜன்யஸ்தபதாப்ஜம் அஞ்சிதகடி சம்வாதி கௌஷேயகம் கிஞ்சித் தாண்டவகந்தி சம்ஹனனகம் நிர்வ்யாஜ மந்தஸ்மிதம் சூடாச்சும்பி முகாம்புஜம் நிஜபுஜா விஸ்ராந்த திவ்யாயுதம் ஸ்ரீரங்கே சரதசதம் இத பஷ்யேம லக்ஷ்மி ததயித பஷ்யேம லக்ஷ்மி சகம். அப்ஜ ஆசனமாய் அமைந்த தாமரைப்பூவில், ஞஸ்த அழுத்தி வைக்கப்பட்ட, பதாப்ஜம் திருவடித்தாமரைகளை உடையவரும், அஞ்சித
அஞ்சித்தன பூஜிக்க தகுந்த கட்டி திருவரைக்கு சம்வாதி ஏத்ததான கௌஷேயகம் பட்டு திருப்பரிவட்டம் பட்டு பீதாம்பரம் சாற்றிக் கொண்டிருப்பவரும் கிஞ்சித் சிறிதே தாண்டவகந்தி தாண்டவகந்தின கூத்தாடுவதை போன்ற சம்ஹனனகம் திருமேனியை உடையவர் நிர்வியாஜ இயல்பாக அமைந்த மந்தஸ்மிதம் புன்முறுவலை உடையவர் சூடா திரு அபிஷேகத்தை சும்பி தழுவி வருகிற முக அம்புஜம் கிரீடத்தை தழுவி வருகிற திருமுக மண்டலம் தாமரை போன்ற திருமுக மண்டலம் நிஜ தமது புஜா திருக்கைகளில் விஸ்ராந்த இளைப்பாரி வரும் திவ்ய ஆயுதங்கள் சங்க சக்கர கதா போன்ற ஆயுதங்களை உடையவர் லக்ஷ்மி சகம் பெரிய பிராட்டியோடு சேர்ந்து எதையும் நிர்வகிப்பவருமான பகவானை பெரிய பிராட்டிக்கு உற்ற நாயகனை ஸ்ரீரங்கே திருவரங்க திவ்யதேசத்தில் சதம் ஷரதா 100 ஆண்டுகள் ததயிதா இங்கும் அங்கும் எழுந்தருளி வரும்பொழுது வெளியில் எழும்போது உள்ளே போகும்போது அங்கெல்லாம் உடன் சென்று சேவித்து சித்திரவீதியா உத்தரவீதியா எந்த உற்சவம் வந்தாலும் அவரோட கூடையே போய் சேவித்து பஷ்யேமா சேவிக்க கடவோம் என்கிறார் சுவாமி. திருவடி முதல் திருமுடி வரை இங்கு என்பது விசேஷம். முன் ஸ்லோகம் மூலவரை பற்றியது, இது உற்சவரை பற்றியதுன்னு சில பேர் சொல்வார்கள். பள்ளி கொண்ட எம்பெருமானை பாதாதி கேசந்தான் அனுபவிப்பது என்பது சம்பிரதாயம். ஆபாத சூடம் அனுபூய ஹரிம்ஷயானம்னு அமலநாதி பிரான் பாசுரம் படி திருவடியிலேருந்து திருமுடி வரை சயன திருக்கோலத்தில் சேவிப்பான். நின்ற திருக்கோலத்தில் எழுந்தருளிருக்கும் எம்பெருமானை ஜென்ரலாக திருமுடிவதல் முதல் திருவடி வரை அனுபவிப்பது என்பது முறை. திருவகீந்திரபுரம் தெய்வநாயகன் விஷயமான ஸ்ரீ தேவநாயக பஞ்சாசத் இப்படி அமைந்தது. திருமுடியிலேருந்து திருவடி வரை அனுபவிக்கிறான். சில இடங்களில் இந்த கிரமத்துக்கு மாறுதல் உண்டு. பெரிய திருவடி எதிரிலும் பின்புறம் ஆதிசேஷனும் இருபுறமும் பெரிய பிராட்டியார் பூமி பிராட்டியாரும் இவர்களாலும் இமை கொட்டாமல் சேவித்து வரும் திருமேனி என்று அடுத்த ஸ்லோகத்தில் அருளப்போகிறார். எம்பெருமான் எழுந்தருளி இருக்கும் சேவை தாண்டவமாடும் அவசரத்தில் இருப்பது போல இருக்கு. அவர் இருக்கிற சேவை அதே போய் நடனமாடுவது போல இருக்கு. தண்டு அப்படின்னா தண்டுன்னு ஒரு மகரிஷி, அவர்கள் ஆண்கள் ஆட வேண்டிய நடனங்களை பற்றியும், லசர் என்பவர் பெண்கள் ஆட வேண்டிய நடனத்தை பற்றியும் எம்பெருமான் பெருமாள் இவா 2 பேருக்கும் உபதேசித்தாராம். தண்டு என்ற மகரிஷிக்கு ஆண்கள் ஆட வேண்டிய நடனங்களை பற்றி உபதேசித்தார். லசர் என்பவருக்கு பெண்கள் ஆட வேண்டிய நடனங்களை பற்றி உபதேசித்தார். அதனால்தான் தாண்டவம் என்பது ஆண்களுக்கும் லாஸ்யம் என்பது பெண்களுக்கும் நாட்டிய நூலார் கூறுவர். அதை இங்கு சூச்சிப்பித்து அருள்கிறார். தாண்டவ கந்தி என்பதால் லக்ஷ்மி சகீயஸ்ய லக்ஷ்மியா சகா லக்ஷ்மி சகம் ஆசிரயண வேளையிலும் போக வேளையிலும் வாசியர ஒரு மிதுனமே உத்தேசியம் என்கிறார் நஞ்சியர். ஆசிரயண வேளையிலும் நம்ம உபாய வேளையிலும் போக வேளையிலும் உபேய வேளையிலும் வாசியர ஒரு மிதுனமே திவ்ய தம்பதியே நமக்கு உத்தேசம் என்பதை காட்டி அருளினார். தம்மை ஆசிரிதர்களின் விரோதிகளை தமது சங்கல்ப மாத்திரத்தினாலே தொலைப்பவர் அவர் பெருமாள். அதனால் திரு ஆயுத ஆழ்வான்களுக்கெல்லாம் வேலை இல்லை. ஆகவே அவர்கள் அணிகலன்கள் போல இருக்கிறார்கள். எம்பெருமானின் திருக்கைகளில் ரெஸ்ட் எடுத்துக்கிறார்கள் எல்லாம் என்று அருள்கிறார் சுவாமி. அடியேன் தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.